ஒரு ஜட்ஜை பார்த்து. நான் ஜட்ஜை பற்றி சொல்லவில்லை. மன்னிக்கவும் ஐயா, இவருக்கு கால்கள் வலிக்கவில்லை. பேச விடுவார்களா மாட்டார்களா? யாராவது ஒருத்தர் பேசுங்க, மாத்தி மாத்தி பேசாதீங்க. இவருக்கு கால்கள் வலிக்கவில்லை, வலிக்குது என்று இவர் கூறவும் இல்லை. வலிப்பது போல் இவர் நாடகமும் ஆடவில்லை. அச்சமயத்தில் மனிதாபிமானம் இருந்தால் சாவியை கொடுத்து விடுங்கள் என்கிற போன்ற வாக்குகள் எல்லாம் எதற்காக வர வேண்டும்? நீங்க உட்காரு, நீங்க உட்காரு, நீங்க சொல்லுங்க. நான் மைனாவை விட்னஸ் கூட்டிட்டோம். கதிரவன் நீங்க பேசுவோம், கடைசியில கேட்பாங்க. 2 பேர்கிட்ட பேசுவோம். நீ கை தூக்கம் அவர் கண்டிப்பா கூப்பிடலன்னா அப்ப நம்ம கேட்டுக்கலாம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நீதிமன்றத்தில் நான் சொல்வதெல்லாம் மக்கள் அறிய உண்மை. உண்மை. தேங்க்யூ. வணக்கம் மீனா. வணக்கம். திரு ஏடிகே தெரியுமா உங்களுக்கு? தெரியும். திரு அசீம் அவர்களை தெரியுமா? தெரியும். ஓகே. திரு கதிரவனை தெரியுமா? தெரியும். அங்க உட்கார்ந்துட்டு இருக்க திரு கதிரவன் அவர்கள் தன்னுடைய கால் வலிக்குதுன்னு அவர் சொன்னாரா இல்லையா? காதம்பரிக்கு காது கேட்காது, நான் கேட்கல. உங்களுக்கு காது கேட்காது, சரி. அங்க இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸை நீங்க பார்க்க முடியும். பார்த்த அடிப்படையில் உங்களுக்கு உணர்ந்ததா அவருக்கு கால் வலிச்சதுங்க? உணர்ந்தேன். எதன் அடிப்படையில உணர்ந்தீங்க? ஏன்னா பக்கத்துல ஒரு இரும்பு சேர் ஒன்று இருந்தது, அதுல கட்டப்பட்டு இருந்தது. ஐ மீன் லாக் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இன்னொரு காவலர் லாக் பண்ணனால அவருக்கு ரத்த காயமும் இருந்துச்சு. அது எப்ப நடந்தது? முதல் நாள் நைட். ஸோ அந்த காயம் இருந்தது. அப்பா அவர் வலிச்சதுன்னு சொன்னதை நீங்க உணர்ந்தீங்க? ஆமா. ஸோ அதனால காலையில நாங்க வெளியே ஃபுட்டு நாங்க தான் சேவர்களா இது பண்ணோம். ஸோ அதனால வரும்போது இந்த காவலர் சொன்னாரு கால் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ அவர் இருக்கே இல்லை அப்படின்னு சொல்ல, பட் அந்த பெயின் அவருடைய முகத்துல இருந்தது. அது நாங்க எல்லாருமே உணர்ந்தோம். ஸோ அந்த கேள்வி, சாரி, கால்ல இருந்த ரத்த காயத்தை அவங்க பார்த்தாங்களான்னு கேள்வி. பார்த்தேன். ஓகே. ஸோ அந்த சேரை தட்டி விட்டு போனது அந்த வலியின் அடிப்படையில தான், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வலியின் அடிப்படையில வந்ததுதான்னு நீங்க எல்லாருமே பார்த்தீங்க. அப்படித்தான் நீங்க உணர்ந்தீங்க? வழியில தான் இருக்கோம் தான் நான் ஃபீல் பண்ணோம். கட்டி போட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாங்களோ, அந்த கஷ்டத்தை இப்படி வெளிப்படுத்துறாரோ அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டாங்களா? எல்லாருமே இல்ல, நான் அப்படி நினைச்சேன். நீங்க அப்படி நினைச்சீங்க? நீங்க அங்க விட்னஸ் ஆக நீங்கள் பார்த்து சொன்னீங்க. தேங்க்யூ மிலாட். தேங்க்யூ. நீங்க அசீம் நான் எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாம் இப்போ மட்டும் எப்படி கூப்பிட்டு